அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லாமா இருக்கீங்களா? இப்போ நம்ம வந்து ஆகர் அகர் ஜெல்லி, அதாவது கடல் பாசி எப்படி பண்ண போறோம்னு இப்போ பார்க்க போறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள்களை பார்க்கலாம். 50 கிராம் கடல் பாசி, சீனி, உப்பு, தண்ணி, உணவு நிற பேஸ்ட், அப்புறம் பன்னீர். ஸோ இது வந்து அப்ராட்ல நான் வாங்கினது. ஸோ இங்க இருக்கு பாருங்க, அந்த பேரு அகர் அகர். இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். 50 கிராம் ஜெல்லிக்கு. ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். கேஸ் ஆன் பண்ணி இந்த ஜெல்லை வந்து வச்சாச்சு. இது ஆக்சுவலி வந்து 15 to 20 மினிட்ஸ் கொதிக்கணும். இப்போ ஜெல் கொதிக்குது. ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இது மாதிரி, ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். கீழே அந்த ஜெல்லாம் வந்து நின்றுடும். கொதிச்ச பிறகு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுங்க. இப்போ நான் சுகர் ஆட் பண்ண போகிறேன். 300 கிராம் என்னுடைய குவான்டிட்டி அளவு இது. உங்களுக்கு எவ்வளோ சுகர் வந்து போடுவீங்களோ நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிங்க. இந்த சுகர் 5 மினிட்ஸ் தான் கொதிக்கணும். சுகர் வந்து கொதிச்சாச்சு. இப்போ வந்து 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்க்குறேன். இப்போ நான் அவங்க வந்து கலரிங்கும் பன்னீரும் சேர்க்க போகிறோம். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் கிஸ்மத் பன்னீர், இதுதான் ஒரிஜினல். இதுதான் நான் யூஸ் பண்ணுற பிராண்ட். இது பார்த்தீங்கன்னா ஃபுட் கலரிங், ஃபுட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து பாண்டாங் பேஸ்ட்னு சொல்லுவாங்க, பூந்தலை இலை. ஸோ இது ஆக்சுவலி நான் அப்ராடில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. இங்கே நீங்கள் வேறு ஏதாவது கலர் இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜெல்லுனா இந்த பன்னீர் ஆட் பண்ணுறேன். பாண்டாங் பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா டார்க் க்ரீன் ஆயிடுச்சு. ஜெல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நாம் வடிகட்ட போகிறோம். சரியா? இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துங்க. அப்போ ஜெல் வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜெல் எல்லாத்தையும் ஃபுல் பண்ணியாச்சு. பாருங்க எந்த அளவுக்கு வந்து இருக்குன்னு சொல்லுங்க. ஜஸ்ட் இது 50 கிராம் மட்டும் தான் ஜெல். இந்த ஜெல் 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கட் பண்ணலாம். ஸோ கட் பண்ணுறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கலர் பாசி செட் ஆயிடுச்சு. பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லேஸாக வரும். நான் கட் பண்ணிட்டேன். இந்த பாருங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆகர் அகர் ஜெல்லி எப்படி செய்யறதுன்னு புரிஞ்சிருக்கும். அப்படி ஒருவேளை புரியலன்னா திரும்பவும் நீங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி டிஷ் நீங்க முன்னாடி பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வேற ஸ்கில்ஸ்க்கான வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்டையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க.